எல்லா புகழும் இறைவனுக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னா இவ்வளவு நாளாக ஆண்ட கட்சிக்கு ஓட்டு போடுங்க. உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் உங்களோட சேர்த்து அப்படின்னா விஜய்க்கு ஓட்டு போடுங்க. உங்களோட சேர்த்து உங்கள் பிள்ளைகள் அப்புறம் உங்கள் பேர பிள்ளைகள் எதிர்காலம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னா சீமானுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா நீண்ட காலமாக சீமான் ஒருத்தர் மட்டுமே தான் மக்களுக்காக பேசுகிறார், நம்முடைய தாய்மொழிக்காக பேசுகிறார், எதிர்காலத்தை நினைத்து பேசுகிறார். வேறு யாரும் கிடையாது. பேரறிஞர் காமராஜர் ஆகட்டும், மன்னிக்கவும், பேரறிஞர் அண்ணா ஆகட்டும், பெருந்தலைவர் காமராஜர் ஆகட்டும், தான் செய்ததை எங்கேயும் பெருமை பேசி கொள்ளவில்லை. அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு தேவையானதை கேட்காமலே செய்தார்கள். நான் கேட்கிறேன், இன்று ஒருவேளை டிவிகேவும் நாம் தமிழர் கட்சியும் வரவில்லை என்றால், இல்லை வந்தாலும் அவர்களுக்கு நாதி இருந்தால், சக்தி இருந்தால், மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தின் மீது ஆணையிட்டு உண்மையாக ஆட்சி புரிகிறேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். தினம் தினம் சட்டப்பேரவை, எப்போதெல்லாம் சட்டப்பேரவை கூட்டப்படுகிறதோ அப்போதெல்லாம் மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தின் மீது கையை வைத்து கொண்டு உண்மையாக மக்களுக்கு சேவை செய்ய நான் வந்துள்ளேன், மக்களுக்காக நான் சேவை செய்வேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டு நாடாளுமன்றத்துக்குள்ளே போக சொல்லுங்கள் பார்க்கலாம். சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ எதுவாக இருந்தாலும் இருந்தால் பரவாயில்ல. இவங்கெல்லாம் சுகமான வாழ்க்கை வாழணும், அதுக்காக மற்றவங்களை பற்றி கவலைப்படுறவங்க யாரும் கிடையாது. இறைவனை பிரார்த்திக் கொள்ளுங்கள், எதிர்கால சங்கதிகள் நல்லா இருக்கணும்னு. நம் மக்கள் குடிக்க அதிகமாக அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் தினம் தினம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தனியார் பள்ளிகள் அதிகரித்து கொண்டே போகிறது. அரசு பள்ளி குறைந்து கொண்டே வருகிறது. அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான் நம் நாட்டில் ஞானியாகவும் அறிவாளியாகவும் எல்லாரும் இருந்தாங்க. தனியார் பள்ளியில் படிக்கிறவர்கள் கண்டிப்பாக இருப்பதற்கு மிக மிக குறைவு. காரணம், அவர்கள் பணம் கட்டி படிப்பதால் அவர்கள் பணத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு வருவார்கள். சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே வராது. அப்படி வந்தால் அத்திப்பூ மாதிரியது. தயவுசெய்து சிந்தித்து செயல்படுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. வாழ்க வளமுடன் தமிழ். தமிழை காப்பாற்றுங்கள், நம் எதிர்கால சங்கதியை காப்பாற்றுங்கள். ராம் 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 ராம்.